கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். என் கன்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீதை அந்த இடத்துல ஒரு அழகான வேத பகுதியை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டுடைய சமூகத்துல அவர் வேறெடுக்கிறதான ஒரு காரியம் என்ன? என் வாயின் வார்த்தையிலும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் பைபிளை வாசிக்கும் போது இருக்குது, துதிக்கிற நாவினால் ஒரு மனுஷனை சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெய்வத்தை ஆராதிக்கிற வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையில அந்தகாரப்பட்டு ஒரு நாளும் போய்விடக்கூடாது. என் சிந்தனையில் எந்த காரியம் அதிகமாய் நமக்கு உறுதிப்படுதோ, நம் இருதயத்தில் இருப்பதுதான் என்ன செய்யும்? நம் வாயின் வார்த்தைகளாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நான் பேசுகிற காரியங்கள், நான் செயல்படுகிற விதங்கள், என்னுடைய நடக்கை, என் செய்கை, இப்படிப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரி, சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்திலே தியானமும் என்ன செய்யப்பட வேண்டும்? அது உமக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எரேமியால வாசிக்கும் போது இருக்கு, இருதயமானது மகா கேடுள்ளது, மகா திருக்குள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருதயத்துல வஞ்சனை, இருதயத்துல பொறாமை, போட்டி, எரிச்சல்கள், இப்படிப்பட்டதான தன்மையா இருப்பதுனால நான் தேவ சமூகத்துல எப்பவுமே நான் பிரியமா இருக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு வருவதனால நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கேன்னா அதுவும் கிடையாது. நான் ஜெபிக்கிறதுனால ஆண்டவருக்கு பிரியமா இருக்கேன்னா அதுவும் கிடையாது. இல்ல வேதத்தை வாசிப்பதனால நம்ம அவருக்கு பிரியமா இருப்பேன்னா அதுவும் அப்ப நான் எப்படி ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி செய்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். அவரை தியானிக்கிற மனுஷனா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இருதயத்துல நாம் பொல்லாத சிந்தனையில வைத்தல்ல, வேதத்தை கேட்கிற ஜனத்தினுடைய இருதயம் அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தான் வாசித்த இல்ல கேட்ட வேத வசனங்களே அது தன் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இருந்து தியானிக்கிற ஒரு அனுபவம் தான் என்ன செய்யப்படணும்? நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்பிட்டு இருக்காரு நம்ம கிட்ட. நான் எதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் என்ன இப்படியெல்லாம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு பிரியப்படுவா, என் மேல் பிரியமா இருப்பாரா? நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்வதனால எனக்கு அவர் என் மேல் பிரியமா இருப்பாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய கட்டளையின் பிரகாரம் எந்த ஒரு மனுஷன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் யாராக கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமே தவிர, அவருடைய கட்டளை விட்டு விலகுற மனுஷன், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மனுஷன், குடி, வேசித்தனம், காம விகாரங்கள், இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப நான் கேட்கிற இந்த வசனத்தினுடைய அடிஸ்தானத்துல நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜீவிதம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய தியானம் அது தெய்வத்துக்கு பிரியமா இருக்குதா? அது தெய்வத்துக்கு பிரியமா இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரரை போல் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த விண்ணப்பம், அவர் வைக்கிற விண்ணப்பம், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது உம்முடைய சமூகத்திலே அது பிரீதியா இருப்பதாக என்று சொல்லி அவர் வேண்டுகிற அந்த வேண்டுதலை நாமும் செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வாதமும் நன்மையுமாய் மாற்றி தருவார். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் பிதாவே,
இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அது உமக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நாங்கள் எதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் எனக்கும் எங்களுக்கும் நீங்க கற்றுத்தரும்படியாக செபிக்கிறோம். ஏசப்பா, அந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான நடத்துங்கப்பா. உங்களுடைய இரக்கத்தை நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க. உடைய பிள்ளைகளுடைய யாத்திரையில் ஆண்டவரே தேவனுடைய கிருபையும் பாதுகாவல் இருக்கும்படியா செபிக்கிறோம். வருஷத்தை ஓய்வு நாள் ஆசிரிக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயம் செம்மையானதா இருக்க என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அன்றே பலவீனப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்கு ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்றே கர்த்தர் அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் என் தேவன் நீங்க தரும்படியாக செபிக்கிறோம். அன்றே இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதம் நன்மைகளும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.